1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. அங்க படம் ரிலீஸ் ஆகல. நீங்க ட்ரிப்பா போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மேற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க. அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? யாராவது அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? ஓகே, நோ பர்சனல், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா, அவ்வளவுதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசல. அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகல. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டு இருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்க மேல உயிரை வச்சிருக்கோம், அண்ணன், எங்க அப்பா, என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பாத்துட்டு இருக்கோம். நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மா உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கூலா ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பேரை குறிப்பிடல. அவங்களாவது நாகரிகமா பேரை குறிப்பிடல. நீங்க பேரை ஆளையே கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. நிச்சயமா நிச்சயமா அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்ன்றதுக்காக தானே. ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது நட்பா கூட இருக்கலாமே. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க. நட்பா கூட இருக்கலாமே. உண்மையான நட்பு. இப்ப எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த நண்பன் வந்து தப்பா நம்மள நினைக்கிறாங்க, நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னா, பொது வெளியில நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது, வாயம் போயிட்டு வருவோம், அந்த நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பா இருந்தா, வேணாம் உன் வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு, எதுக்கு நீ தனியா வாப்பா, நான் தனியா வரேன் அப்படி சொல்றதுதானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.